friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது வேர்க்கடலை பொடியும் வேர்க்கடலை சாதமும். அதாவது வேர்க்கடலை பொடி எப்படி செஞ்சு வைக்கலாம்ங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ண போறேன். இது கூட வந்து என்னன்னா வேர்க்கடலை வந்து நம்ம 1 கப் எடுத்துட்டோம்னா 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு, உளுந்து வந்து 3 டேபிள்ஸ்பூன், கூடவே வந்து என்னன்னா கடலைப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இது கூட வரமிளகாய் காரத்துக்கு, கொஞ்சமாக சீரகம் மிளகு வந்து வாசத்துக்காக. ஒரு சிலருக்கு வந்து வெந்தயம் போட்டால் பிடிக்கும். நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணல, லைட்டாக கசப்பு தன்மை கொடுக்குங்கிறதுனால நான் வெந்தயம் ஆட் பண்ணாமல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், இல்லைனா தேவையில்லை. 8 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா விதை, 10 மிளகு. இந்த மூணுமே என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. நம்ம வறுத்துட்டு தான் இதை வந்து பொடி பண்ணுறதுக்கு. சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது கூட நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து 100 கிராம்ஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை வந்து சூட்லேயே வந்து நம்ம நல்லா வந்து வறுபட்டுரும். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தனியா விதை, மிளகு, சீரகம் நெல் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ வாசம் வர ஆரம்பிக்குது. சீரகம், எள். இது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா அந்த சூடே போதும் எள்ளு வறுபடுறதுக்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவெல்லாம் நம்மளுக்கு வேர்க்கடலை சாதம் தேவையோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்தாலே போதும். இந்த பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்து கூட போட்டு பரட்டிக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நான் வந்து சொல்லலை, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக வேர்க்கடலை, 2 வரமிளகாய். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சாதத்துக்கு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம். போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா சூடானதுன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாகிடுச்சு. அது நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வேர்க்கடலை பொடி, வேர்க்கடலை சாதம் ரெடி. நான் வேர்க்கடலை பொடியும் வேர்க்கடலை சாதமும் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.